கண்ணதாசனில் இருந்துதான் தொடங்கியது. என்னுடைய அரசியலும் கண்ணதாசனில் இருந்துதான் தொடங்கியது. நான் பல நேரங்களில் பதிவு செய்திருக்கிறேன். மாநில கல்லூரியில் நான் படித்த காலத்தில் 1966 தொடங்கி 69 வரை 4 மணிக்கு அத்தனை மாணவ மாணவியரும் கலைந்து விடுவார்கள். அன்றைக்கு இருந்த மாநில கல்லூரி ஒரு அற்புதமான சோலை வனம், அழகழகான பூக்கள் பூத்த மரங்கள் நிறைந்த சோலை. அந்த சோலையில் 4 மணிக்கு பிறகு கடல் அலைகளின் ஆரவாரம் மட்டும்தான் காற்று கொண்டு வந்து காதுகளில் சேரும். அப்படி ஒரு ரம்மியமான சூழலில் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு கண்ணதாசனுடைய கவிதைகளை படிப்பதுதான் அன்றைய வழக்கமாக எனக்கு இருந்தது. அப்படி நான் படித்துக் கொண்டே வருகிற பொழுது காமராஜர் தாலாட்டு என்ற ஒரு கவிதை கண்ணில் பட்டது. அதற்கு முன்பு காமராஜரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. தங்கமணி மாளிகையில் தனிவயிற பந்தலிட்டு திங்களென்றும் சிங்கமென்றும் சீராட்டி பேருரைத்து திருநாள் அலங்கார சிலை போல் அலங்கரித்து ஒவ்வொரு வார்த்தையாக பாருங்கள். வண்ணமலர் தொட்டியிலே வடிவம் அசைந்ததில்லை, வாழ்த்துளிக்க பெற்றெடுத்த மகனாக வந்ததில்லை. பாடுமணி வையை பணித்திருக்கும் பூஞ்சோலை, ஆடுமிளம் பூங்குடிகள், அஞ்சுமிளம் மாநிலங்கள், கொஞ்சவரும் பாண்டியனார் குடியிருந்த மாமதுரை நாட்டில் மறவர் படை நடுவே தேமதுர தமிழ் வாழும் திருநாடார் தம்புலத்தில் வாழையடி வாழை என வந்த தமிழ் பெருமரபில் ஏழை மகன் ஏழை என இன்னமுதே நீ பிறந்தார். நிமிர்ந்தால் தலை இடிக்கும் நிற்பதற்கே இடம் இருக்கும் அமைவான ஓர் குடியை ஐயா நீ வந்துவிட்டார். கொட்டிலே தோன்றி குவலயத்தில் பேரெடுத்து இட்டமுடன் சேர்ந்தார்க்கு இறைவனென தோற்றமுற்ற இயேசுபிரான் மேற்திசையில், இளையபிரான் கீழ்த்திசையில். சத்தியமே வேதம், சமத்துவமே வாழ்க்கை என இத்திசையில் ஒரு நாள் இளவரசாய் வந்துதித்த புத்தர் பிரான் நேபாளம், புனிதர் பிரான் விருதுநகர். படித்துக் கொண்டே வருகிறது. கங்கமே தன்னிலவே தன் பொதிகை சாரலே சிங்கனே என்று அழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தமென்று ஏதும் இல்லை. துணை இருக்க மங்கை இல்லை, தூய மணி மண்டபங்கள் தோட்டங்கள் எதுவும் இல்லை. ஆண்டி கையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கு இடையே. அப்படியே அந்த